அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்கும் காட்சிகள் ஏதோ செயல்பாட்டில் இல்லாத பழைய கட்டிடமோ அல்லது சமூக விரோத கூடாரமோ அல்ல. தமிழ்நாட்டில் இயங்கி வரும் ஒரு அரசு ஆரம்ப பள்ளியின் மாணவியர் கழிவறைதான் இது. அரசின் சார்பில் 500 லிட்டர் டேங்க் அமைக்கப்பட்டும் அந்த குடிநீர் தொட்டி சமூக விரோதிகளால் உடைக்கப்பட்டதால் இந்த கழிவறைகளுக்கு தண்ணீர் வசதி இல்லை. பலமுறை இது குறித்து ஊர் பஞ்சாயத்தில் கூறியும் எந்த பலனும் இல்லை என ஆசிரியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கழிவறை அருகிலேயே இருக்கும் சத்துணவு கூடத்தின் சமையலுக்கும் வெளியில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து சமைக்கும் அவலம் தொடர்கிறது. முதற்மண்டி கிடக்கும் மாணவியர் கழிவறை பயன்பாட்டிலேயே இல்லாத கழிப்பறைகளால் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் பள்ளி குழந்தைகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். பள்ளி நேரம் முடிந்தவுடன் மற்றும் விடுமுறை நாட்களில் பள்ளியில் நுழையும் சமூக விரோதிகள் தண்ணீர் தொட்டிகளை உடைப்பது, தண்ணீர் குழாய்களை சேதப்படுத்துவது, வகுப்பறை வெளியே உள்ள மின் விளக்குகளை சேதப்படுத்துவது என நீள்கிறது பட்டியல். தமிழக முதல்வருக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் இந்த பள்ளியின் அவல நிலையை சீர்படுத்தி தருமாறு பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மாணவியர் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இந்த ஆரம்ப பள்ளிக்கென 4 கழிவறைகள் இருக்கின்றன. ஆனால் 1 மட்டும்தான் செயல்பாட்டில் இருக்கிறது. மற்ற 3ம் செயல்பாட்டில் இல்லை. பாழடைந்தும் தண்ணீர் வசதி இல்லாமலும் காணப்படுகிறது. 1, 2 மற்றும் 3ஆம் வகுப்பறையில் மாணவர்கள் அமர கிழிந்த பாய்தான் இருக்கிறது. எழுது பலகை வசதி இல்லை. 500 லிட்டர் குடிநீர் டேங்க் உடைக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் குடிக்கவோ, சமையல் பணியாளர்கள் சமைக்கவோ, மாணவர்கள் கழிவறையிலேயோ அல்லது ஆரம்ப பள்ளி வளாகத்திலேயோ தண்ணீர் இல்லை. வெளியே நடந்து வந்துதான் தண்ணீர் எடுத்து போகும் சூழல் உள்ளது. குடிநீர் சுத்திகரிப்பு கருவி இருக்கிறது, ஆனால் செயல்பாட்டில் இல்லை. டிஜிட்டல் போர்டு இருக்கிறது, ஆனால் செயல்பாட்டில் இல்லை. தண்ணீர் மோட்டார் இருக்கிறது, ஆனால் செயல்பாட்டில் இல்லை. பள்ளிக்கு பெரிய கேட் இருக்கிறது, ஆனால் 24 மணி நேரமும் திறந்தே இருக்கிறது. இதே ஒரு சிறார்கள் பள்ளி விளையாட்டு மைதானமாகவும் வெட்டிக்கதை பேசி சமூக விரோத கூடாரமாகவும் மாற்றுகின்றனர். அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பள்ளியை மறுசீரமைப்பு செய்து தருமாறு பணிவனுடன் கேட்டுக்கொள்கிறோம்.